الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய கொள்கையை சரியான முறையில் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டத்தின் அடிப்படையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இனிமேலும் வழங்க இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறையருளை பெற வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்திலே ஜும்ஆவிலே ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்ம அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர்களின் மீதும் உத்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் முறையாக தேர்வு செய்த தலைப்பு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகளும் கர்பலா யுத்தமும் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு போர் செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அதற்கான ஒரு ஏற்கத்தக்க காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். ஏகத்துவ கொள்கை, தௌஹீத் கொள்கை, இந்த மார்க்கத்தை உண்மையான முறையில் அறிந்து கொண்டு செயல்பட்ட நபித்தோழர்கள் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களை, மக்காவில் உள்ள இறை மறுப்பாளர்கள் என்ன செய்தார்கள்? அடி, உதவி, ஊர் நீக்கம், பொருளாதார கட்டுப்பாடு, சாப்பாடு தண்ணீர் கொடுக்காமல் ஊர் நீக்கம், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இந்த கலிமாவை சொன்ன காரணத்தினால், நடைமுறைப்படுத்திய காரணத்தினால், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாருமே இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஹிஜ்ரத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மக்கா மண்ணிலே அபூஜஹல், உத்பா, ஷைபா என்கிற காஃபிர்கள் உங்களை வாழ விட மாட்டேங்கிறான். ஆகையால் நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, சில பேர் மதீனாவுக்கு போங்க, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவும் வருகிறது. இப்படிப்பட்ட ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் கூட ஹிஜ்ரத் பணி போன பிறகு விட்டார்களா? ஹிஜ்ரத் பணி போன பிறகு கூட அந்த அபூஜஹல் வகைராக்கள், ஏக இறைவனை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? காஃபியர்கள் பின்தொடர்ந்து அங்கேயும் தொந்தரவு கொடுத்தார்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹும் அங்கேயும் போறாங்க. அதுபோல அபிசீனியாவுக்கு அங்கே போறாங்க. அந்த நஜாசி மன்னர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து மக்களை கலட்டிக்கிட்டு வந்து
இங்கே வச்சு அடிக்க மிதிக்க மக்காவோட வச்சு இது பண்ணுறதுக்கு அங்கேயே என்ன செஞ்சாங்க மக்கத்தை அப்போ என்ன அவங்க பாஷைன்னு இந்த வகை நாட்கள் அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் தொந்தரவுகள் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் போர் செய்வது நம்ம கடமை எல்லாம் சொல்கிறான். அப்போ ஏன்னா இந்த கர்பலா பேசும் பொழுது போறது எல்லாம் போரில் தான் வரும். ஆனால் அல்லாஹ் ரசூலும் சொல்ற போர் எது? கர்பலா அது போன்ற போரா? கர்பலா யுத்தம் என்பது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொன்னானே அப்படிப்பட்ட ஒரு போரா அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக செய்யப்பட்ட ஒன்றா? ஆட்சி அதிகாரம் அந்த பவருக்காக வேண்டி அந்த போர் நடந்ததா என்பதை பிறகு பார்ப்போம். இப்போ அடிப்படை செய்தியாக என்ன அப்படின்னு கேட்டால், ஏகத்துவத்திற்காக தௌஹீதுக்காக நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? யுத்தம் செய்வதற்காக கட்டளை இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே முகமது நபி அவர்கள் பல்வேறு நபர்களை குறித்து முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்னறிவிப்பு செய்கிறாங்க என்று சொன்னால், இவங்கெல்லாம் யுத்த களத்தில் பங்கெடுத்து இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு இருந்தது. அந்த முன்னறிவிப்பு மாதிரி கர்பலா இருந்ததா? அதுதான் பார்க்க போறோம். கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல யுத்த களத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 13வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலா துகாதிரூன கௌமன் நகது ஐமானஹும். அல்லாஹ் சொல்கிறான், அலா துகாதிரூன கௌமன் நகது ஐமானஹும் வஹம்மு பிஇக்ராஜி ரசூலி வஹும் பதஊகும் அவ்வள மர்ரத்தின் அத்தக்ஷவனஹும் ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷவஹு இன் குன்தும் முஃமினீன். தமது உடன்படிக்கைகளை முறித்து இத்தூதரை முகமதை வெளியேற்றம் திட்டமிட்டார்களே, அக்கூட்டத்தினர் தாங்களாக உங்களுடன் யுத்தத்தை துவக்கியுள்ள நிலையில் அவர்களுடன் போர் செய்ய வேண்டாமா? அவர்களுக்கு இறைமறுப்பாளர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹ்வே அதிக தகுதியுடையவன் என்று 9வது அத்தியாயத்தினுடைய 19வது இறைவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தமது உடன்படிக்கைகளை காஃபிர்கள் முறித்தார்கள், இத்தூதரை முகமதை வெளியேற்றினார்கள், அதற்காக திட்டமிட்டார்கள். அதன் பிறகு உங்களை அடிக்க வர்றான், அதனாவுக்கு போன பிறகும் படச்சட்டின்னு வர்றான்னு சொன்னால் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, எதிரிகளை எதிர்த்து களத்தில் சந்தியுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். 9வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காத்திலுஹும் யுஅத்திலுஹுமுல்லாஹு பிஐதீக்கும். அல்லாஹ் சொல்கிறான், காத்திலுஹும் யுஅத்திலுஹுமுல்லாஹு பிஐதீக்கும் வயுக்ஸிஹிம் வயன்சுருக்கும் அலைஹிம் வயஷ்ஃபி சுதூர கௌமின் வயஸ்வி சுதூர கௌமின் முஃமினீன். அல்லாஹ் சொல்கிறான் 9:14 அவர்களுடன் போர் செய்யுங்கள், உங்கள் கைகளால் அல்லாஹ் அவர்களை கண்டிப்பான், அவர்களை இழிவுபடுத்துவான், அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வான், நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தின் உள்ளங்களுக்கு அவன் ஆறுதல் அளிப்பான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். போர் செய்யுங்க அல்லாஹ். எப்போ போர் செய்யுங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும்போது உங்களை பலகீனமான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 9:15 வயுதுரிபு கைல குலூபிஹிம் வயதூபுல்லாஹு அலா மய்யஷாஉ வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள கோபத்தையும் அவன் நீக்குவான், அல்லாஹ் நாடியவரை மன்னிப்பான், அல்லாஹ் அறிந்தவன் ஞானம் மிக்கவன் என்று சொல்கிறான். முதல்ல குர்ஆன் வசனத்தை முடிச்சு வரலாறுக்குள்ள வரணும். அதுபோல அதுக்காண்டி சொல்றேன். 3வது அத்தியாயம் 142 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் யஅலமு ஸாபிரீன். 3வது அத்தியாயம் 142வது இறைவசனம், உங்களில்
தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும், பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தின் நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் சொல்றான், கண்டிப்பா பிரிச்சு காட்டுவேன். யார் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்காக இபாதத்து, தொழுகை, நோன்பு, சக்காத், இன்ன பிற வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள், எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? யுத்த காலத்தை சந்தித்து புறமுதுகிட்டு ஓடாமல் நின்று எதிரிகளை போட்டு நின்று போர் செய்யக்கூடியவர்கள் யார்? பொறுமையாளர்கள் யார்? தியாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? நான் பார்ப்பேன், பிரித்து பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் சொன்ன மாதிரி யுத்த காலங்களை சந்தித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அதுபோல 143 அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புல் ஆலமீன் வலகத் குன்தும் தமன்னவுன மௌத மின் கப்லி அன் தல்கவு ஃபகத் ரஐதுமு வ அன்தும் தன்துரூன். வீர மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அதற்கு ஆசைப்படுவோராக இருந்தீர்கள், இப்போது அதை நேருக்கு நேராக பார்த்து விட்டீர்கள். இன்னும் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களை பார்த்து எல்லாம் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் எப்போ யுத்த காலத்துக்கு கூப்பிடுவாங்க, நம்ம போகணும், உயிர் தியாகம் பண்ணணும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் இந்த நிலைப்பாட்டில் இருந்தீர்கள், அதை நேருக்கு நேராக சந்தித்து விட்டீர்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். 47வது அத்தியாயம் 31 அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வலனபுல் வண்டக்கும் ஹத்தா தஅலமு ஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன வநபுல் அஹ்பாரக்கும். உங்களில் தியாகம் செய்தோரையும் பொறுமையாளர்களையும் அடையாளம் காட்டிட உங்களை சோதிப்போம், உங்கள் செய்திகளையும் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப அதுபோல அல்லாஹ் திருமறை குர்ஆன் 3:200 சொல்றான், யாயுவலது நாம முஸ்பிரு சாபிரு ராபிது ஒத்தப்புள்ளாக அல்லக்கும் துப்புலியும். நம்பிக்கை கொண்டவரை சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை மிரட்டி விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் சபூர் பொறுமையா இருப்பார். பொறுமை ஒரு இல்லைக்கு மேல போகும்போது யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புறான். இப்படி பொறுமையாகி சகிப்புத்தன்மை என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தம் நம்மளை அடிக்க வரும் பொழுது, நம்ம மீது தாக்குதல் நடத்த எதிரிகள் வரும் பொழுது இஸ்லாத்தை காப்பதற்காக, சஹாபிய பெண்களை காப்பதற்காக, இந்த பலகீனமானவர்களை காப்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டும். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விதி. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் யுத்தம் செய்யப்பட்டது, மனிதர் யுத்தம். இதை புரிந்து கொள்ள இந்த மாதிரி பல்வேறு யுத்தங்கள்ல மனிதர்களுக்கு தெரிந்தது என்ன? எல்லா யுத்தங்கள், நிறைய யுத்தங்கள் போர்க்களங்களுடைய பெயர்கள் கூட தெரியாத சமுதாயம். ஆனால் கர்பலா யுத்தத்தை பற்றி கேட்டீர்கள் என்றால், இந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள், ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கேடுகட்டவர்கள், இவங்க புகுத்தினர் இந்த கர்பலா யுத்தத்தை. சமுதாயத்தில் எவ்வளவோ யுத்தம்லாம் நடந்துச்சு, அதையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இந்த கருப்போட உசைன் கொல்லப்பட்டார் ஒரு கருப்பு நாள் அறிவித்து முஹர்ரம் மாதத்தில் என்ற இந்த மாதம் முஹர்ரம் மாதம், இதில் ஆசுராவுடைய 10வது நாள். ஒரு 10 நாள் வெட்டுமை பண்ணுவாங்க. 10 நாளுமே பஞ்சா எடுக்கிறாங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? அட்டுடைய நடக்கும். 5 பஞ்சாண்டா என்ன? பாஞ்ச், 5 விரல் கையை செஞ்சுக்கிடுவாங்க. பாடல் கூத்து குபாலம் இது ஒரு வகை, குதிரையில வலம் வருவது ஒரு வகை, மக்களை பட்டிசாக்களை ஏறிவிடுவது ஒரு வகை, தீ மிதிப்பது ஒரு வகை. உசைனார் கொல்லப்பட்டார்ல, உசைனுக்காக தீ மிதிக்கிறோம். யாருடைய வழிபாடு? தீ மிதிப்பது என்பது இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு செயல். அதை செய்யறான். சட்டை பைகளை கிழிக்கிறான். சொன்னாங்க, ஒரு துன்பம் துயரம் வரும்போது பொறுமையா இருக்கிறான். நல்லா பார்க்கிறான். ஒரு உயிர் கொல்லப்பட்டால், வியாபாரம் முடக்கப்பட்டால், காசு பணம் இல்லாமல் ஆக்கப்பட்டால், ஒரு திருமணமாகி 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தார், பல்வேறு மன குழப்பங்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டால், சகிப்புத்தன்மை பொறுமைதான் பார்க்க சொன்னால. பொறுமையை இழந்து எவன் ஒருவன் அறியாமை காலத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றாத சொன்னாங்க. அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்க? ஒரு துன்பம் துயரம் கஷ்டம் மூன்று ஏதாவது வந்து விட்டால் சட்டை பைகளை பிச்சுக்கிடுவாங்க. அதுபோல அறியாமை கால வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி பல்வேறு வகையான முட்டாள்தனமான ஜாகிலியத்தான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். தனக்குத்தான உடம்பை கீறிக்கொள்வான், முகத்துல கீறுவான், உடம்புல கீறுவான். இந்த ஷியாக்கள் செய்யறாங்க இல்ல, இந்த ஷியாக்கள் உசைனாருடைய பெயர்ல அவ்வளவு அநியாயம் நடக்குது. இதெல்லாம் இதை வைத்து மையப்படுத்தி கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒன்றை மையப்படுத்தி தான் இதை
இதையெல்லாம் செய்கிறாங்க. கர்பலா யுத்தத்தை முன்னிலைப்படுத்தும் முஹர்ரம் மாதத்தில் பஞ்சா, 3ஆம் பஞ்சா, 5ஆம் பஞ்சா, 7ஆம் பஞ்சா, 10ஆம் பஞ்சான்னு எடுத்து ஊருக்கு ஊர் என்ன செய்யலாம், குலக்கட்டை செஞ்சு அவளியா கட்டளை கொடுக்கணும். ஹசன் ஹுசைனுடைய பேரில் அந்த தர்காவில் போய் குலக்கட்டையை கொடுக்கறது, கை மாதிரி செய்வாங்க. குழந்தை இல்லாட்டி குழந்தை மாதிரி சின்ன அளவு பித்தாள தகடத்தை செஞ்சுட்டு போய் தர்காவோட பக்கிச்சாட்டை கொடுப்பாங்க. கொடுத்தா என்னன்னா குழந்தை கத்துவாங்க தம்பதிகள். வருமா வந்தால் அதுக்கு ஒரு என்ன செய்வாங்க, குலக்கட்டை அவித்து உப்பை கொண்டு போய் போட்டு மிளகா கொண்டு போய் கொடுத்து காசை கொண்டு போய் உண்டியலில் தட்டி இப்படியெல்லாம் நெய் இப்படி பல்வேறு வகையான என்ன செய்யறாங்க பூஜை பொருட்களை இந்துக்களில் வைக்கிற மாதிரி படைப்பாங்கல்ல, சாமிக்கு படைக்கிற மாதிரி உசைனாருக்கு படைத்து கொண்டு போய் ஒவ்வொரு தர்காக்கிலே வைப்பாங்க. எங்கள் ஊரில் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டம் முசுமுனருக்கு பெயர். இந்த முசுமுன பெயரில் அங்கே நடக்கக்கூடிய எங்கள் ஊர் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்ட கீழக்கரையில் கொந்தக்கரணப்ப மகன் அவர்களால் பாகிஸ்தானுடைய அநியாயம் மட்டுமே நடக்கும். தீ மிதிப்பார்கள், சாட்டையை கொண்டு அடிச்சுக்கிடுவாங்க, முகத்தை கிழிப்பாங்க, நினைச்சுவாங்க. பயங்கரமான முறையில் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து அதுக்கு மக்கள் கூட்டம் போகுது. அந்த சியாக்களுக்கும் நரகம், அதை பார்க்க போகக்கூடிய அந்த மக்களுக்கும் நரகம். நான் சொல்லல, குர்ஆன் பேசுகிறது. இந்த சிறுக்க அல்லாஹ் இணை கற்பித்தல் தான் மிகப்பெரிய பாவம். அரசியல் அல்லான்னு சும்மா பேருக்கு அல்லான்னு வாயால சொல்லிவிட்டு அவளுடைய அக்கலன்பியாக்கள் மகான்கள் செய்திகள் எல்லா சக்தி இருக்குது நம்புறான். அல்லாஹ் மாதிரி குழந்தைய கொடுப்பாரு, அல்லாஹ் மாதிரி நோயை நீக்குவாரு, அல்லாஹ் மாதிரி உங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் தருவாரு என்ற செத்து போன ஒருவரை கும்பிடுறாங்கல்ல இஸ்லாமியர்கள்ல. இந்த கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வன்மையாக கண்டித்தார்கள். நரகம் என்ற சரி இந்த 10 அரபிக்கல் அசதி உங்களுடைய இறைவனின் பிடி கடுமையானது. மார்க்க சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் உண்டு, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறீர்களா? ஒரு கொசுவை படைக்க முடியுமா? யாருக்கு? ஹுசைன் கடவுளுக்கு. இவன் சொல்றாங்கல்ல ஹுசைனார கடவுள்ங்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைய சியாக்கள். இவன் கடவுளுக்கூடிய அந்த ஹுசைனுக்கு அவர் ஒரு கொசுவை படைக்க முடியுமா? செத்து போயிட்டாரு, அவரை கர்பலாவில் பயங்கரமான தாக்குதல் உள்ளாக்கப்பட்டாரு. அது மீள முடிஞ்சா அவருக்கு கடவுள் தன்மை இருந்துச்சா ஹுசைனாருக்கு? அவங்க சகாபாக்களை மதிப்பது, அவங்களை கண்ணியப்படுத்துவது என்பதெல்லாம் இந்த யாரை விட நம்ம கூடுதலாக இருக்கிறோம். இந்த ஜாபுன்னு சொல்லக்கூடியவர்களை விட, செலவு கோஷ்டிகளை விட, இன்னும் ஆகாவுன்னு சகாபாக்களை முட்டு கொடுக்கக்கூடியவர்களை விட நம்ம தான் 100% கரெக்டாக திருமணமா நபி சொன்ன மாதிரி முடிக்கிறோம். இந்த பிற காரியங்களா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கும். அவங்க சகாபாக்களை மதிக்கக்கூடியவர் நாம. இந்த ஷியாக்கள் என்ன செய்யறாங்க கேட்டால் ஹுசைனாரை கடவுளாக்குறான்ல, அப்போ அந்த மாதிரி பாத்திமாவை கடவுளாக்குறான், ஹசனை கடவுளா, அலியை கடவுளாக்குறான், இப்படியெல்லாம் ஹுசைனை கடவுளாக்குறான், நபிகள் நாயகத்தை கடவுளாக்குறான். அட இந்த கடவுள்கள்லாம் இந்த பூமியில உயிரை தக்க வைக்க முடிஞ்சா கர்பலாவில் இருந்து அவரை எதிரிகள் அடிச்சு பின்னாங்கல வரலாறுகளை முன்ன பின்ன எழுதுறாங்க. சகாபியை விட்டு கொடுக்க கூடாது. அவ்வளவு மைனஸ் கர்பலா யுத்தத்தில் இருந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம சொல்றோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ எங்கள் ஊரில் என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்வதற்கு முன்னால் முஸ்லிம்ங்கிற பேரில் கீழே பேர் என்ன செய்வாங்க, சொந்தக்காரப்பா வழிகாட்ட போய் அந்த மாதிரி எடுத்த ஒரு காலை இல்லாமல் கை இல்லாமல் இருக்குதா, ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு போனவருக்கு வாழை அடிச்சு போச்சா தகடு செய்வாங்க, காடு மாதிரி ஒரு தகடு, கை மாதிரி சின்ன தகடு சும்மா பித்தால எல்லா இடத்துல இது செஞ்சுட்டு போய் கொடுக்கறது, உப்பை கொடுக்கறது, காசை கொண்டு போய் கொடுக்கறது, இப்படியெல்லாம் அந்த தர்காவில் போய் செய்வாங்க. இதெல்லாம் சியாயிச கொள்கை என்பது ஏன் தெரியவில்லை? இது நரகத்துக்கு போவீர்கள் என்பது ஏன் உங்களுக்கு புலப்படவில்லை? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எதெல்லாம் சியா கொள்கையோ அதை நோக்கி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் கலிமா சொல்ல முஸ்லீம் நீங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்க இப்படி இருக்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகள் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகள் செய்தார்கள். அந்த முன்னறிவிப்புகள் படி சில காரியம் நடக்கும் உலகத்துல. அந்த முன்னறிவிப்புகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்னறிவிப்பு செய்யறாங்கன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நிறைய அரசு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உம்மு ஹராம் பின்த் மின்ஹான் ரலியல்லாஹு தஆலா இவங்க வீட்டில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அங்கே போய் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவங்க அந்த உம்மு ஹராம் யார் என்று சொன்னார், உபாதா இப்னு சாமித் அவருடைய மனைவியாக இருந்தார். ரசூலா போயிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்போ அதில் ஒரு நீண்ட ஹதீஸில் ரசூலா தூங்குறாங்க, சிரித்தவர்களாக எழுதுறாங்க. இப்படியே நடக்குது. மறுபடியும் தூங்குறாங்க, எழுந்திருக்கிறாங்க. ரசூலா காரணம் கேட்கப்படுது. இதை ஒரு கள்ளக்கூட்டம் மறுப்பான். இந்த ஹதீஸை
ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஒரு கூட்டம் மறுப்பான், அவனை தூக்கி செருப்பு வீசமாக வீசிட்டு போயிடணும், அவனை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹோட சஹாபாக்கு சிறப்பு மறுமானா அதை சாதிக்கு அல்லாவுடைய அரசு அடிச்சின்னு ஹதீஸ் வருது. 20,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார். அதை மறுப்பான். ஹதீஸ் கொள்கையில மறுக்கக்கூடிய எல்லாத்தையும் மறுமனோ இச்சைப்படி குரானுக்கு மோதல் என்று கண்டிப்பாக இறையச்சத்தோடு பயந்து அல்லாஹ் மறுமையில் கண்டிப்பான அடிப்படையில் குரானுக்கு மோதல் ஒரு சில ஹதீஸ்கள் சூனை ஹதீஸா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும். டோட்டலாக மறுக்கிறான் எல்லாத்தையும். இப்படிலாம் மறுக்கிறான். இவன் இந்த ஹதீஸ்லாம் மறுப்பான், அவனுக்கு நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் இந்த ஹதீஸை பிற்பகுதி ஏற்றுக்கிறான், முற்பகுதியை மறுப்பான். இப்படிப்பட்ட வழிகாடுகள்லாம் இருக்கிறான் சமுதாயத்தில். அப்போ இந்த ஹதீஸில் வருது என்ன வருது அப்படின்னு கேட்டால் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, உம்மு ஹராம் கொலையிலாத்துறாங்க. அல்லாவுடைய தூதரை ஏன் சிரிக்கிறீங்க? இல்லைப்பா, அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களில் சிலர் இறை வழியில் அறப்போர் வீரர்களாக போரிட்டு கொல்லப்படுவதை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அப்படி கனவு கண்டேன் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாவுடைய தூதரே, நானும் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், இறை வழியில தௌஹீதுக்காக போர் செய்ய வேண்டும், கொஞ்சம் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு சம்பவம் எந்திரிப்பாங்க, துவா செய்வாங்க. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சிரிச்சியா ரசூலுல்லாஹ் மறுபடியும் தூங்கிட்டு தூங்குவாங்க, சிரிப்பாங்க எந்திரிச்சு. அப்போ அதான் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அந்த அம்மா 3 தடவை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முன்னிலை சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொல்லப்படணும். அதன்படி கொல்லப்படுவ ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வருவீங்கன்னு. அதுபோல நான் அவங்க ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச மாதிரி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் கடல் போருக்கு போகும்பொழுது ஒரு கப்பல்லேருந்து மாதிரி கப்பலுக்கு போய் வேறொரு பகுதிக்கு போகும்பொழுது தவறி விழுந்து யுத்த காலத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு. ஒரு தீவுக்கு போகும்பொழுது என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க, கால் தவறே கை தவறே விழுந்து அங்கே சகிதாகி விட்டார்கள். இது முன்னறிவிப்பு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு நிறைய இருக்குதா இல்லையா? இது முன்னறிவிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இது. நீண்ட ஹதீஸ் சஹீஹ் புகாரில 2588 நபிமொழி இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்றாங்க, அம்மார் இப்னு யாசிரை பார்த்து சொன்னார்கள், மதீனாவுல என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா, மஸ்ஜித் நபி பள்ளிவாசலை கட்டுவதற்காக சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்ய புடைசூழ கல்லையும் மண்ணையும் சுமந்தார்கள். அதில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 செங்கல்கள் என்ன செய்யறாங்க, 2 எடுத்து போடுறாங்க கட்டா சட்டியில. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய தூசியை தட்டி விட்டு தலைப்பகுதி தாடி போகுதுன்னா தூசியை தட்டி விட்டு சொன்னாங்க, பாவம் அம்மாரை ஒரு கலாறு கூட்டத்தார் கொள்வார்கள். இது முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அம்மாரை இந்த சகாபியை அம்மார் தௌஹீதின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார். ஆனா இவர் கொல்லக்கூடிய கூட்டம் வழிகட்ட கூட்டம். என்ன செய்யலாம், சிலையை வணங்கக்கூடியவன், பல்வேறு வகையான அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், வழிகேடர்கள், தௌஹீத்வாதி அம்மாரை கொள்வார்கள், முன்னறிவிப்பு கொல்லப்பட்டார். இப்படி பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வகையான முன்னறிவிப்புகள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வருது முன்னறிவிப்பாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போர்க்களத்தில் 3 படை தளபதிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் கொல்லப்பட்டால் இவர் கொல்லப்பட்டால் இவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் முன்னறிவிப்பு. ஜாஃபர் கொல்லப்பட்டால் இவர் எடுக்கட்டும், அதெல்லாம் இஸ்லாமிய கொடியை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாரிஸா கொல்லப்பட்டால் ஜாஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா இப்போ நீங்க எல்லாம் கொடி எடுத்துக்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொல்லப்பட்டால் என்ன அர்த்தம், கொல்லப்படுவீர்கள். களத்தில் போய் நின்றாங்க. அதன் பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தகலம் முடிகிற மூத்தா போர்க்களம் 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், படை தளபதியாக நியமிக்கப்படாமல் காலித் இப்னு வலீத் அவர்களுக்கெல்லாம் வெற்றி கொடுப்பான், அவர் கொடியெடுத்து போர் புரிவார் என்று சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஜாஃபருடைய யுத்தம் முடிந்த பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 3 படை, எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு தளபதி தான். ஆனா மூத்தா போர்க்களத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை படைத்தளபதியாக நியமித்தார்கள். ஹாரிஸா கூடியவரையும், அதுபோல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அதுபோல சொன்னாங்க அந்த மாதிரியான சஹாபாக்கள். அப்ப ஜாஃபருடைய பாடியை தேடுறாங்க. அவருடைய பாடியை பார்த்தா ஈட்டியாலும் அம்புகாலும் தைக்கப்பட்டு, ஈட்டியாலும்
அம்புகளாலும் எதிரிகள் விட்டு மூத்தாப்புற காலத்தில் கொடூரமான தாக்குதல் நடத்தி அவரை கொண்டார்கள். எத்தனை நாங்கள் காயங்களை எண்ணினோம், 90க்கும் அதிகமான காயங்கள், 90க்கும் அதிகமான காயங்கள் உடலிலே இருந்து இறந்து, உடலிலே அடிபட்டு இறந்து கிடந்தார். யுத்த காலத்தில் சகிதானார், சொர்க்கத்தை நோக்கி பயணித்தார்கள். இது போன்றதா? அது போல இந்த மாதிரி தான் கர்பலாவா? கர்பலா யுத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு அரசியலுக்காக நடத்தப்பட்ட யுத்தம். கர்பலா யுத்தமே ஒரு ஆட்சியாளர்கள் விஷயத்துல நடத்தப்பட்ட ஒரு யுத்தமாக இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆட்சிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி, அவங்க 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சி பண்றாரு. அவரும் கொல்லப்பட்டுதான் இருந்தாரு. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி 12 ஆண்டுகள் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி. பிறகு அலி, பிறகு யாரு அவரை பிறகு வந்துக்கிட்டு ஹசன் வர்றார். அந்த மாதிரி என்ன ஹிலாஃபத் ஆட்சிகள் அபூபக்கர், உமர், உஸ்மான் சொல்லிட்டு அந்த ஹிலாஃபத் ஆட்சிகள் நிறைவுடுது. அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சி வருது. ஹசன் ரலியல்லாஹு ஒரு 6 மாசம். இப்படியெல்லாம் அவங்களுடைய இதுக்கு பிறகு யாருடைய முஆவியாவுடைய ஆட்சி வருது. முஆவியாவை என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், முஆவியாவை பற்றி பேசும் பொழுது மற்ற சஹாபாக்களை எல்லாம் என்ன செய்வாங்க, அமீருல் முஃமினீன் இப்படி பட்டத்தோட அழைப்பார்கள். அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கரெக்ட். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் சரி. அமீருல் முஃமினீன் உஸ்மான், அமீருல் முஃமினீன் அலி சொல்லலாம். அமீருல் முஃமினீன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அமீருல் முஃமினீன் சொல்ல முடியுமா? முஆவியாவை இவங்க ஆட்சியோட சொல்ல 30 ஆண்டுகள் ஆட்சி, கலாபத்துடைய ஆட்சி. அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சியா போயிடும். பட்டத்து இளவரசர்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பட்டத்து அரசர் என்ற அளவுக்கு சொல்லப்பட்டு என்ன செய்யறாங்க, முஆவியாவுடைய ஆட்சியோடு கலாபத் ஆட்சி முடிகிறது. முஆவியாவுக்கு பிறகு அவருடைய மகன் யசீத் வர்றாரு. யசீதுக்கு பையத்து செய்ய சஹாபாக்கள் யாருமே விரும்பவில்லை. யசீதுக்கு என்ன செய்ய, யசீதுக்கு பையத்து செய்வதற்கு யாருமே பிடிக்கல. ஆனால் யசீது திணிக்கிறாரு, அப்படியா பயத்து வாங்கன்னு சொல்லி அவர் முயற்சி பண்றான். அந்த ஆளு ஹிஜ்ரி 60ல என்ன, ஹிஜ்ரி 60 63ல 60ல யசீது ஆட்சிக்கு வர்றாரு. வந்த பிறகுதான் கர்பலாக நடக்குது. அப்ப இந்த கர்பலா யுத்தத்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா சுருக்கமா பார்க்கிறதாக இருந்தால், இப்ப ஆட்சிக்கு என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இவர்கள் யசீத் அவர்கள் பையத்து செய்ய அழைப்பு சகாபாக்களை அழைப்பு கொடுக்கும் பொழுது நிறைய சகாபாக்கள் அவர்கள் பையத்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது போல இவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கூடுதலா போயிட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவரை நான் இது பண்ண மாட்டேன், அவர் பையத்து செய்ய மாட்டேன். உடனே இனி ஆங்காக முஆவியாவுடைய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்ட அதே ஆளுநர்களை தொடர்ச்சியாக நிப்பாட்டுறான். யசீத் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி மதீனாவுக்கு அங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான முறையில என்ன செய்யறாங்க, நிப்பாட்டி வைக்கப்பட்ட பிறகுதான் தன்னுடைய தந்தை எங்கெல்லாம் ஆளுநர்களை நிப்பாட்டினாரோ அதே மாதிரி ஆளுநர்களை அங்கே நிப்பாட்டாரு. போட்ட பிறகு மதீனாவுல இவர் யசீத் பதவியேற்றது ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ரஜபு மாதம் கிபி 680. யசீத் பொறுப்புக்கு வந்த பிறகு சரியா, பொறுப்பில் அந்தந்த பகுதியில மதீனாவில் வலீத் இப்னு உக்பா இப்னு அபி சுஃபியான் கவர்னராக ஆளுநராக அப்படியே போடுறாரு. தலைமனார் போட்டது அப்படியே. கூபாவில் நுக்மான் இப்னு பஷீர், பஸ்ராவில் அப்துல்லா இப்னு ஜியாத் கவர்னர் ஆளுநராக போடுறான். அந்த ஆளு தந்தை போட்ட மாதிரி செய்யறாரு. அந்த தந்தை போட்ட பையனுக்கு கொடுத்து கரெக்டா தந்தைக்கு அடிமை சேவம் செஞ்சு அந்த ஆட்களை எல்லாம் அங்க இந்த யசீது என்ன செய்யறாரு, அங்கேயே ஆளுநராக போடுறாரு. இப்ப எதிர்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹுசைன் உலகம் எதிர்க்கிறார். எதிர்த்த பிறகு என்ன, ஹுசைனை அதனால அவருக்கு ஒரு சில கடிதங்கள் பஸ்ராவிலிருந்து வருது. ஈராக் பகுதியில் அவர் பஸ்ராவில் இருந்தோம்னா ஒரு 12,000 கடிதங்கள், 12,000 கடிதத்தை எழுதி நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் அழைக்கலாம் தர்றோம். நீங்க பஸ்ராவில் உள்ளவங்க கூபாவில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க 12,000 கடிதத்தை எழுதி ஹுசைனை உங்களுக்கு அமீரா நாங்கள் தேர்ந்தெடுப்போம், நீங்க யசீதை எதிர்க்க ஃபைட் பண்ணுங்கன்னு பூஸ்ட் விட்டுறாங்க. காலத்துக்கான இருப்பாங்க முனாஃபிக்கீன்கள்.
நீங்கள் வாங்குங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்க அடிங்க பிடிங்க, இதில் பதவி விட்டு இறக்குங்க, நீங்கள் வாங்க மாவட்ட தலைவர் வாங்க, மாநில செயலாளர் வாங்க, மாநில செயலாளர் தலைவர் வாங்கன்னு ஏற்றி விடுவான், பின்னாடி ஒழிஞ்சிக்கிறோம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் உசுப்பேற்றி விட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு, அப்படின்னு உசுப்பேற்றுறதுக்கு இவர் அதை ஏற்றுக்கொண்டு உசைன் ரலியல்லாஹு அவர்கள் போகிறாங்க. அவருடைய பிள்ளைகள் ஒரு என்ன 50 பேர் 20 பேர் 100 பேர் ஒரு 150 பேர் 120க்கு மேலே தாண்டலை. கர்பலாவுக்கு போனால் உருவான எசீத் அவ்வளவு பெரிய அளவுக்கு உண்டான முறையில் அங்காங்க 5000 பேர் அனுப்பான். கர்பலா போகிற வழியில் போக கூட விடல, ஈராக்கு போக விடாம எசீதுடைய அந்த ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு ஜியாத். அப்போ என்ன செய்யறாங்க, உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நிப்பாட்டுறான். ஈராக்கு போக விடாம நிப்பாட்டி அங்கே கர்பலா நடக்குது. கரெக்டாக கர்பலானா என்ன, யூப்ரட்டிஸ் நதியை கட் பண்ணுறான். தண்ணீர் அங்கே ஈராக்கு போகிற வழியில் யூப்ரட்டிஸ் நதியை முகாமிடு இந்த யசீதுடைய ராணுவம் யாரையும் இந்த ஹுசைன் கூட்டிட்டு போறாரு, நண்பர்கள் கொண்டாட்டி உள்ள ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டு போகக்கூடிய அவ்வளவு பேர் முற்றுகையிடலாம். அது அரசாங்கம். இவங்க யாரு, போர் செய்யவே முடியாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாதிக்கு பாதியாக இருங்கப்பாங்கிறான். 100 பேர் 10,000 பேர் 5000 பேர் இந்த சண்டைக்கு போண்டு. இவர் 50 பேர் 60 பேரை கூட்டிட்டு போனா விடுவானா? போறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் தடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் தடுத்தார், போவாதேங்கிறாங்க. பல்வேறு சஹாபாக்கள் தடுத்தார்கள். இப்னு உமர் தடுத்தார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தடுத்தார்கள். யாரா ஹுசைனா நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க, இவங்கெல்லாம் தடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஹுசைன் புறப்பட்டு போட்டான்னு தெரிஞ்சவங்க இவர் போறாங்க வாகனத்தில். 2 நாள் பயணம் போய் வழிமறித்து அவர்கள் இப்போ போவாதீங்க, ஹுசைனை கர்பலாவுக்கு போவாதீங்க, நீங்க இவங்கெல்லாம் எவெல்லாம் 12,000 பேர் கடிதம் எழுதினான்னு என்று சொன்னீர்களோ அந்த 12,000 பேர்களும் வால் முறையில நிப்பாட்டினார். எசீதான ஆளுங்களை வச்சு உபைதுல்லா இப்னு ஜியாதையோ மற்ற ஆளுநர்களே கட்டி எழுதினியா என்று கத்தி முறையில நிப்பாட்டினால் அம்புடுகள் கட்டி விட்டுருவான், உங்களை கட்டி விட்டுருவான், நீ தனிமையில் இருக்கணும். கேட்கல. அப்படியெல்லாம் என்ன செய்ய அறிவுரை வழங்கினார். அதன் பிறகு ரொம்ப அதிசயமா சொல்றாங்க. ஒரு அதிசயம் சொல்லி கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு நபிகள் நாயகம் ஜிப்ரீல் வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே உலகம் வேண்டுமா உங்களுக்கு மறுமை வேண்டுமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு மறுமை தான், எனக்கு மறுமை வேண்டும் ஜிப்ரீலே, உலகம் வேண்டாம்னாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சபை துண்டு, பாத்திமாவுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரன், நீங்க நபிகள் நாயகத்தின் ஒரு பகுதியா இருக்கிறீங்க. யார் சொல்றா? உமருடைய மகன் அப்துல்லா சொல்றாரு, போவாதீங்க கர்பலாவுக்கு போவாதீங்க. கேட்க மாட்டேங்கிறாரு, நான் போகலாங்கிறாரு. அல்லது கட்டி தனவி நீங்களும் உங்கள் கூட்டத்தார்களும் குடும்பத்தார்களும் கடுமையான துன்பத்தில் துயரத்தை மாட்டிக்கொள்வதை நான் விரும்பவில்லை, இதை விட சிறந்தது அல்லாஹ் தருவாங்க பொழுது கூட திரும்பி வரணும். ஹுசைனே போராடுறவங்க பார்த்து நிறைய பேர் தடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஹதீஸ் நம்ம பார்க்க முடியுது என்று சொன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் தடுக்கிறார். என்ன செய்யறாரு, ஹுசைன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை போவாதீங்க, நீங்கள் அந்த ஈராக்குக்கு போகக்கூடாது. ஏன், உங்களுடைய தந்தையை கொன்ற மண், அலி அங்கதான் கொல்லப்பட்டார், உங்கள் சகோதரரை கொன்ற மண், அங்கே போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க. அப்படி இருந்து போறாரு. யார் பற்றியும் கேட்கல, இப்போ சகாபாக்கள் பேச்ச போன விடுவானா? வலி உபைதுல்லா இப்னு ஜியாத் இவங்க படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா என்ன செய்யறாங்க, அங்கே ஏரியா கூட ஸ்பாட்டுக்கு போக முடியாது. கர்பலாவில் தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டு முகாமில் 5000 வீரர்களை அனுப்பி கடுமையான அடி பின்னி எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கர்பலா ஒரு பச்சை குழந்தை தண்ணி கேட்குது, இவர் பேச்சுவார்த்தை நடத்துறாருங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஹுசைன் போயிட்டு இந்த குருன்னு சொல்லக்கூடிய படையை தலைப்பதி ஒருத்தனை பிடிச்சி, இந்தப்பா நீங்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, நான் தானே எதிரி, இந்த பச்சை குழந்தையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்பெய்து குழந்தையை கொண்டான். இல்லை வரலாற்று நூல்களில் பதிவு ஆதாரபூர்வமான தகவல்கள். அந்த ஹுசைன் கூட்டிட்டு போன சின்ன குழந்தை கொல்லப்பட்டது, தண்ணியை கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பல்வேறு சித்திரவதை பார்க்க முடிகிறதா இல்லையா? அவரால் நீண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசா இருக்கிறதால போர்க்களத்தில் சஹாபாக்கள் பின்வாங்க மாட்டார்கள், போர்க்களத்தில் முன்னாடி நிற்பாங்க.
புறமுதிக்கிட்டு ஓட மாட்டார்கள், பெரிய கோழைத்தனம். அதனால எல்லாத்தையும் இழந்தாரு. உசைன் கர்பலாங்கிற இந்த பகுதியில் கர்பலா யுத்தம், கர்பலாங்கிற இந்த இடத்துல ஈராக்குக்கு போடுறது முன்னாடி பிளாக் பண்ணிட்டான். அந்த இடத்துல எசீதும் எசூடைய கூட்டத்தார்களும், இதுதான் மன்னர், அவன் உத்தரவு எசீது உத்தரவு போட்டுதான் இவங்க உபயதில்லா செய்யக்கூடிய ஆளுநர் என்ன செய்யலாம், இவ்வளவு தரலை பண்றான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப என்னாச்சு, கடைசியில கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அங்க தங்கி இருந்த உசைன் தங்கி இருந்த அந்த பிள்ளைகள், அவருடைய ஆதரவாளர்கள் தான் ஒரு 10-20 பேர், 50, 75, 100, 150 உள்ள அவர்கள் அத்தனை தங்கியிருந்த வீடுகளை தீயிட்டு கொளுத்தினார்கள். தீய போட்டு எரிக்கிறாங்க, சாம்பலாகி விட்டாங்க. கடுமையான இவருக்காக அசனுடைய சின்னாப்பா கண்டு அசனுடைய மகன் அப்துல்லா அம்பு ஏகிறாங்க. யாரு மேல? உசைன் அம்பு ஏகிறான். அதை தாங்கி இவர் கை நீட்டால் இவர் கை போச்சு. அசன் அலில்லாஹுடைய மகன் அப்துல்லாவுடைய கை போய்விட்டது. மகனே பொறுமையாக சொல்றதுனால இவர் பிரச்சாரம் பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உசைன் அலில்லாஹு பிறகு எல்லாத்தையும் அடிச்சு விட்டான். தொழுவ நிப்பாட்டுறாரு, தொழுகிறாரு, 2 பேரும் பாதுகாப்பு விடுறாங்க. உசைன் அலில்லாஹு பாதுகாப்பு விட்ட நேரத்தில் என்ன ஆகுது, தொழுது முடிக்கிறதுக்குள்ள புத்தனை காலி பண்ணி விட்டாங்க. அம்பு விட்டு 75, 80, 100 அம்புகள் மேலே பஞ்சு மேலே பாய்ந்து அம்புகள் எறியப்பட்டு அந்த கொல்லப்பட்டார். பிறகு உசைன் அலில்லாஹு மட்டும் தனித்து. சம்பவம் என்ன, 1000 பேர் 5000 பேர்ல அடிக்கிறான். 150 பேருக்கு 5000 பேர். என்ன ஆச்சு, சத்தியா வருமா இல்லையா? அப்ப அசன் அலில்லாஹு என்னாச்சு, வரலாறு கடைசியில ஆசனுடைய 10வது நாள் வந்து பார்த்தா முகாம் இப்ப 50 பேர் ராணுவம் சுத்திருச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. புறமுதுக்கிட்டு ஓடக்கூடாது, எதிர்த்து ஃபைட் பண்றாரு. அடி பயங்கரமான காயங்கள். இவரும் அடிக்கிறார், அவங்க அடித்தார்கள், அம்பு ஏகிறார்கள், இன்னொரு கேடயங்களால் தாக்குகிறார்கள், ஈட்டியை விடுகிறார்கள். பல்வேறு வகையான முறையில யார கர்பலாவில் கொல்லப்படுகிறார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உசைன் அலில்லாஹு கொல்லப்பட்டார்கள். பயங்கரமா கொல்ல அவருடைய இதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, கடுமையான முறையில கொல்லப்பட்டார். பல காயங்கள். வாழை வந்து பூமியில ஊன்றார். நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். வாழை வந்து பூமியில ஊண்டி என்ன செய்யறாரு, அப்படியே பேலன்ஸ் கிடைக்க கீழே உட்கார்ந்துறாரு. அவ்வளவு வாட்டி அவ்வளவு அந்த மாதிரி பயங்கரமான முறையில தாக்குதல் நடத்தினார்கள். யார் மீது? உசைன் அலில்லாஹு உசைன் அலில்லாஹு அவர்கள் மீது. இது இப்னு அஸாக்கிர்ல பல்வேறு நூல்கள்ல வருது. அப்ப இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், கடுமையான முறையில இந்த உபைதுல்லா இப்னு ஸியாத் என்பவன் கர்பலா யுத்தத்தில் ஸ்கெட்ச் பண்ணவும் தேவையில்லை. 10 பேர் இருக்கும்போது என்ன செய்யணும், சட்லி மாதிரி போட்டு மிளகு தூவி விட்ட மாதிரி ஆம்லெட்ல கடுகுழுந்து தாளிக்கிற மாதிரி தாளிச்சு விட்டான். இருந்தாலும் வரலாற்றில் முட்டு கொடுத்து எழுதுவாங்க, உசைன் இப்படித்தான் நெஞ்சு நிமித்து நின்றான். நெஞ்சு நிமித்தவும் முடியாதுங்க. 5000 பேர் தூக்கி இது பண்ணிவிட்டாங்க. இப்படிலாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நிறைய காயம் அவருடைய உடம்புல இருந்தது என்றெல்லாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அப்ப இது கர்பலா என்பது என்ன, அதான் கர்பலாங்கிறாங்க. அது போல அல்பிதாயா நிகாயாவுடைய நூலில் பல்வேறு நூல்களில் இடம்பெறுகிறது. இப்படிலாம் பார்க்க முடியுது. இது என்ன, கர்பலாவில் உசைன் அலில்லாஹு கொண்டார்கள், பயங்கரமான காயத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது, எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்புகள் என்ன, எதை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பா சொன்னாங்களோ அதுக்கு சொல்றோம். ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக நான் தான் பிரதமராகணும், நான் தான் மன்னராகணும் என்பதற்காக ஒருவன் வந்து நாடு பிடிப்பதற்காக சண்டையிட்டால் இது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறதா, அல்லது அல்லாஹ் கோபத்தை முட்டக்கூடிய செயலா? இறைவனுக்கு கோபத்தை முட்டக்கூடிய செயல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் செஞ்சாங்க. நாடு பிடிப்பதற்காக தான் எசீது என்பவன் என்ன செய்யறான், அதன் போய் நாடகம் ஆடுறான். எசீது இப்படியாக பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு கர்பலா தலையை கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயாவது போர்ல பார்த்துக்கிறீங்களா? உசைனுடைய தலையை தனியா கொண்டு வர்றாங்க எசீதுட்ட. அந்த அளவுக்கு உசைனுடைய தலையை கொண்டு வரும் பொழுது தாடியில் அழகான ஒரு சாயம் அடித்திருந்தார். அழகாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு உசைன் அலில்லாஹு தோற்றத்தில் தாடியில முடியல அழகான முறையில் ஒரு சாயம் அடித்தவர்களாக கருப்பை தவிர்த்து என்ன செய்திருக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிறார். தலையை துண்டிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி பார்க்க முடிகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால கர்பலா எங்கேயோ தலையை துண்டிச்சு வர்றாங்க. இந்த யுத்தத்தில் பார்த்துருக்கிறீங்களா, உறுப்பை செதப்பான். உசைனுடைய ஆதரவாளர்கள்லாம் எனக்கு அனுப்பி வச்சாரு, அவனை தலையை துண்டிச்சு விட்டாங்க.
ஹுசைன் வந்து ஈராக்கு அனுப்பின சில ஆட்களிடம் தலையை துண்டித்தார்கள் என்று சொன்னார். சிந்தித்து பார்க்க சகோதரர்களே, அப்போ கர்பலா என்பது என்ன? ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். இந்த யசீத் என்பவனுடைய யசீதுடைய ஆட்சியில அவ்வளவு இன்னும் இவங்க எல்லாம் சகாபாக்கு லிஸ்ட்ல ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா சகாபாக்கு லிஸ்ட்ல வரமாட்டான். யாரை ரசூலுல்லாஹி முன்னறிவிப்பா சொர்க்கவாதி சொன்னார்களோ அவர்களை தவிர யசீது அவங்களுக்கு பின்னாடி வந்த நிறைய பேர் அப்படி இருந்தாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கர்பலா இந்த துக்கம், இது துக்கம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சா? ஹிஜ்ரி 63 முடிச்சிடணுமா இல்லையா? ஆனா யாருமே குறை சொல்லலை. அவங்க நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம். ஹுசைனுடைய நோக்கம் அவர் சொர்க்கவாதி, எல்லாம் நாங்கள் சொர்க்கத்தை கொடுப்போம், அது தனி விஷயம். நம்ம வரலாறு சொல்லணும் மக்கள் மன்றத்தில் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவுடைய தூதரும் சொன்ன மாதிரி கர்பலா என்பது, இந்த கர்பலா என்பது யுத்தம் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு வந்த ஒன்று, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. கர்பலா யுத்தம் என்று இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இது விஷயம் என்ன செய்யலாம்? கருப்பு நாளாக துக்க நாளாக அறிவித்து பயங்கரமான ஒரு மார்க்கத்துக்கு ஒரு நாள் காரியங்களை செய்யலாம். இது விடுபட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நோன்பு, இந்த ஆசுராவுடைய நோன்பு 9-10 நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோன்பு நம்ம என்ன செய்யணும்? கடந்த ஒரு ஆண்டினுடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நம்ம வரக்கூடிய இதில் நம்ம என்ன செய்யணும்? பிறை 9-10 நோன்பு நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பு 16/7/2024 செவ்வாய்க்கிழமை, 17/7/2024 புதன்கிழமை, இது 2 நாள் ஆசுரா நோன்பு வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். முதல் முறை நிறைவு செய்கிறேன். யாரை உலக முத்தகுல்லா ஹக்க துகாதிகி வலா தமுத்துன இல்லா வ முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது கொஞ்சம் வரலாறாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீண்டிருக்கும். நம்ம கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் வரலாறு போகலாம். மற்ற சம்பவங்கள் பல தலைப்புகளை பேசினாலும் சரி முடிச்சிடலாம். வரலாறாக இருக்கிறதால 5 நிமிஷம் போய்க்கு அல்லாஹ் புரிந்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, உலக விஷயத்தை வரும்போது இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க? போலீஸ் துறையில் வந்து என்ன செஞ்சீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ரவுடியை போட்டு தள்ளிக்கிறாங்க. போலீஸ் துறையில் என்கவுண்டர்னு வச்சுருக்காங்க. என்கவுண்டர்னா என்ன? போலீஸ்காரன் உங்களுக்கு விரும்பாதவங்க போலீஸ்காரன் சுட்டுருவான். சுடுறதுல சில வரவேற்பு இருக்கும், சில இடங்களில், சில இடங்கள் எதிர்ப்பு இருக்கும். அப்போ ஆர்ப்பாட்ட களங்களுக்கு எல்லாம் நடத்தும் பொழுது அதுக்கெல்லாம் சொல்லுவான்னு வைங்க, உரிமைக்காக, மனித உரிமைக்காக நம்ம போராட சுடுவான். இது வந்து என்கவுண்டர், இது ஏற்றுக்கிற முடியாது. உயர் அதிகாரிகள் அவங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் அது அது பெரிய தவறு. ஆனால் என்கவுண்டர்னு போடுவாங்க. அந்த மாதிரி வந்து போலீஸ் என்ன செய்யணும்? பெரும் ரவுடிகளை சில பேரை போல என்கவுண்டரை சுடுவான். பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் சுடப்படுவார்கள். சின்ன பிள்ளை, 10 வயசுக்குள்ள, 9 வயசுக்குள்ள, ஆன்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த 30-40 பருவத்தில் உள்ளவங்க, இப்படி பெண்களை கற்பழிக்கிறவனையே என்கவுண்டரை போடணும். இஸ்லாம் தலையெடுக்க, நல்லா பொண்ணு சவுதி அரேபியா இஸ்லாமிய தலையெடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. இவன் என்கவுண்டர் போடுவான். அது வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து திருச்சி மாவட்டம் வண்ணார்பேட்டை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரை என்கிற துரைசாமி என்பவன், 40 வயதான இவன் மீது 5 கொலைகள், அதுபோல மிரட்டி பணம் பறித்தல், கட்ட பஞ்சாயத்து, திருட்டு உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலீஸ்காரங்க பார்த்தாங்க, இவனை போட்டுருவோம், என்கவுண்டர் போட்டாங்க. அதுக்கு என்ன சாப்பிட்டு இதனால் எங்களால் தாக்குனாங்கன்னு செய்கிறாங்க. எங்கள் போலீஸ்காரன் மேற்கொள்ள முடியாது. போலீஸ்காரன் கை பெரிய கை, சும்மா கண்புறவைக்கு போடுவாங்க. எங்களை போய் வேட்டையை அடிச்சு விட்டாரு, அவனா கை வச்சுக்கலாம், கீழிக்கிறோம், சும்மா சாப்பிட்டு சொல்லியாசா. அவன் இப்போ என்ன போலீஸ்காரன் இப்படி போய் படுத்துக்குவாங்க நம்ம ஆஸ்பத்திரியில். எங்களோட முடிவு தான் போடுறது. நாம என்ன கேட்கிறோம்? அதே மாதிரி கஞ்சா குடிகாரனை போடு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கஞ்சா குடிகாரன், போதைப் பொருள் ஆசாமிகள், சிறுவர்களை, கல்லூரி பிள்ளைகளை, கல்லூரி பசங்க பொண்ணுகளை, ஸ்கூல் பிள்ளைகளை, பெண்களை அதுக்கு அடிமைப்பட்ட வியாபாரம் பண்றாங்க. கஞ்சா குடிகாரனுக்கு கேங்கு, அது எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், ஊபியா இருக்கட்டும், அந்த மாதிரி சுடுங்கப்பா. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்க வந்து சுடுவதாக இருந்தால் என்கவுண்டர் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறான், அதுக்கு சாப்பிட்றான், பொதுமக்கள் தொந்தரவு கொடுக்குறவங்க என்கவுண்டரை போடு, போதைப் பொருள் உழைத்து போய்விடும் என்று சொல்லிக் கொண்டு அதுபோல் என்கவுண்டரை அவங்க கொடுக்கக்கூடாது. போலீஸ்காரன் நினைச்சவன சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரன், தெருக்காரன், நண்பர்கள் பிடிக்கலாம் சுட்டுவான். இதெல்லாம் சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் இந்த குற்றவாளிகளை என்கவுண்டரை போடுவது என்பது நியாயமானது என்று சொல்லிக் கொண்டு தொழுகை சுருக்கி விடாதீங்க.
சின்ன சுறாவை சொல்லிடுவேன். இங்கே உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புல வரும்பொழுது நம்ம கரெக்டாக முடிச்சிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மா முடிச்சிடுவோம் சொல்லிக்கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்ய பதிப்புரை அது குறிக்கும் வஷ்குருணி வளர்க்க போகிறோம்.